கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட அடியானுக்கு தேவன் தேவன் எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அதே போல இங்கே உள்ள சபையார் மூப்பர்கள் தந்த இந்த வாய்ப்புக்காகவும் நான் நன்றியை ஏறெடுக்கிறேன். இந்த நாளில காலையில நாம கேட்ட செய்தியின் தொடர்ச்சியாக தான் இது இருக்கும்னு நான் நம்புறேன். காலையில நம்ம என்ன செய்தி கேட்டோம்? ஞாபகம் இருக்கா? வாக் worthy ஆஃப் பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது பழைய மனுஷனுக்கும் புது மனுஷனுக்கும் உள்ள போராட்டம் எப்படியாக இருந்தது என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, செய்திக்கு போறதுக்கு முன்னாடி கேள்வியோடு நம்ம போலாம். உங்களுக்கெல்லாம் வாசனை, என்ன வாசனை பிடிக்கும்? இல்லை என்ன வாசனை உங்களுக்கு தெரியும்? வாசனை அப்படின்னா வாட் ஸ்மெல் டு யூ லைக்? ஏதாவது சொல்லுங்க, சம்திங். நல்ல வாசனை தான். என்ன வாசனை? எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வாசனைன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பிரியாணி வந்தாலே அப்படியே வாவ், ஒரு மனசுல ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம். அஹ், அந்த மாதிரி. பெட்ரோல் வாசனை. வேற? மண் வாசனை, மழை பெஞ்சிச்சுன்னா மண் வாசனை அப்படியே தூக்கும். மழை பெய்யுது, ரொம்ப நாள் கழிச்சுப்பா, வெயில் கொளுத்திட்டு இருக்கு, மழை பெய்யுது, நல்ல வாசனை அப்படின்னு நம்ம பெர்ஃப்யூம். பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவோம். வேற? ந- பழங்கள், பழ வாசனை. மலர்கள். பூ. மல்லிகைப்பூ. இந்த மாதிரி நிறைய வாசனைகள் நமக்கு பிடிக்கும்ல. இந்த கொரோனா டைம்லலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த வாசனைலாம் இருந்தாலுமே தெரியாம போயிருச்சு. ஏன்? அந்த முகர் ஸ்மெல் இல்லாம அந்த மாதிரியான வார்த்தை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம், இல்லை வெளியே ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா எப்படி கிளம்புவோம்? நல்ல ட்ரெஸ் போட்டுப்போம். அப்புறம் பவுடரு, பர்ஃப்யூமு, இதெல்லாம் போட்டு நல்லா வாசனையா நம்ம கிளம்புவோம்ல. அதை பத்தி தான் இன்னைக்கு, வாசனையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அஹ், பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1 வசனம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆமென். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஒரு பர்ஃப்யூம் இருக்கு. அந்த பர்ஃப்யூம்ல ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் அங்க இருக்கு. என்ன காரியம் அப்படின்னா, செத்த ஈ. அந்த செத்த ஈ, பிகாஸ் ஆஃப் திஸ் டெட் ஃப்ளைஸ், என்ன ஆகுது? அந்த தைலமே நாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் இந்த வேளையில நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். அவருடைய சொந்த ரத்தம் கொண்டு அவர் தம்மை தாழ்த்தி, அவர் இந்த பூ உலகத்திலே வந்து ஒரு பரிபூர்ண தைலத்தை போல உங்களை மாற்றினார். நல்ல நற்கிருதம் போல ஒரு தைலத்தை மாற்றினார். இங்க இன்னொரு தைலத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். சாரி, என்ன வசனம்னு எனக்கு கரெக்டா தெரியல. பட் ஆனா மரியாள், உங்களுக்கு தெரியும், மரியாள் அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ இங்கே ஒரு பரிமள தைலத்தை நம்ம வாசிக்கிறோம்.
அந்த தைலத்தை உடைச்சும் போது, உடைக்கிறதுனா போட்டு உடைக்கிறது கிடையாது. when she opened, ஓப்பன் பண்ணும்போது அந்த வீடு முழுசும் என்ன ஆச்சா? வாசனை. ஸோ இன்னைக்கு அப்படிதான் நம்ம சிந்திக்க போறோம். நம்மளுடைய வாசனை இங்க ஒரு தைல குப்பியில, தைலக்காரனுடைய இதுல ஒரு தவறான ஒரு காரியம், செத்த ஈக்கள் கிடக்கிறது. அதனால நாறி போன ஒரு வாழ்க்கை. இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய பாதத்துல ஒரு பெண்மணி வந்து சிரசின் மேலும் ஊத்துறாங்கன்னு நம்ம இன்னொரு இதுல பார்க்கிறோம். இதுல பாதங்கள்ல ஊற்றாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தால் நிரம்பிற்று என்று நாம் வாசிக்கிறோம். நம்மளுடைய பரிமளம் எப்படியாக இருக்கிறது? நம்மளுடைய வாசனை மற்றவங்களுக்கு எப்படி இருக்கு? தேவனுக்கு எப்படி இருக்கு? அப்படின்றத நம்ம சிந்திப்போம். ஆதாமுடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்வோம். ஆதாம் ஆதாமை ஆண்டவர் படைக்கும் பொழுது எப்படியாக படைத்தார் பிரியமானவர்களே? தேவனுடைய சாயலாக. ஆமென். ஸோ 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணும் ஆக அவர்களை சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தேவ சாயலை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய மகிமை, தேவனுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் அவனுக்காக அவனை படைக்கும் பொழுது அப்படியாகவே ஜீவ சுவாசத்தை ஊற்றி தன்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாவற்றையும், சிந்திக்கக்கூடிய திறமை எல்லாவற்றையும் ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். ஆதாமனுடைய பாவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன பாவம் செய்தான் அப்படின்னா, ஏவாளுடைய வார்த்தையை கேட்டான். ஏவாளுடைய வார்த்தை கேட்கிறான் அப்படின்னா சாத்தானுடைய வார்த்தை. அதாவது சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சித்ததுனால இவனும் வஞ்சிக்கப்பட்டான். அதனால அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது? he lost his glory. தேவ மகிமையினாலே நிரப்பப்பட்டவனாய் இருந்தவன் சாத்தானுடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்பட்டதினாலே அவனுடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கக்கூடிய நிலைமையாக இருந்தது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, ரோமர் 5ஆவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்ம ரேடியன்ஸ் கேம்ப்க்குலாம் போனோம் இல்ல, நிறைய பேர் அட்டன் பண்ணோம். என்னால் வர முடியலன்னு ரொம்ப வருத்தம் தான் எனக்கு. எனக்கு ஆஃபீஸில் லீவ் கிடைக்கல. பட் ஆனால் ரேடியன்ஸ் கேம்ப் போய் எல்லாரும் பயங்கர உற்சாகமாக அங்கே உள்ள மக்கள் எல்லாரும், இளைஞர் மக்கள் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தினால அப்படியே நிரம்பி அந்த கூடுகை முழுவதும் அப்படின்னு எல்லாம் எப்போதுமே ஜெபம், பாட்டு, இப்படி சிந்தனை முழுவதும் ஆண்டவரை பற்றியே சென்டரா, ஆண்டவர் மாத்திரமே, நம்மளுடைய வேலையோ நம்மளுடைய படிப்போ அந்த மாதிரியான சிந்தனை எதுவுமே இல்லாம தேவனுடைய பிரசன்னத்தை மாத்திரமே நாம் இருந்தோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம உலகத்திற்குள்ளாக நம்மளுடைய வேலையின் ஸ்தலங்களில நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய படிக்கிற இடங்களில நம்ம எப்படி இருக்கிறோம்? ரோமர் 5ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமா, ஆமென். போதும். சோ இங்க பாருங்க, ஒரே மனுஷன். இந்த ஒரு மனுஷன் யாரு? ஆதாம். தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனுஷன். அவன் மூலமா தான் பாவம் பிரவேசித்தது என்று வாசிக்கிறோம். அவன் மூலமா தான் பாவம் பிரவேசித்தது என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் அவன் மேல எவ்வளவு வந்து நம்பிக்கை வச்சிருப்பாரு. இவன் எனக்கு விசுவாசியா இருப்பான், இவன் என் நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருப்பான் அப்படின்னு ஆதாம படைக்கும் பொழுது அவ்வளவு சிந்தையோடு அவர் படைத்திருப்பார். ஆனால் ஆதாமானவன் என்ன பண்றான்? அங்கே ஒரே மனுஷனாலே பாவம்
இந்த உலகத்துக்குள்ளாக பிரவேசித்தது என்று பார்ப்போம். He became an entry point for the sin. ரோமர் 5:15 நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஒருவருடைய ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் மரித்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். Because of Adam and his sin, he brought many to death. He brought many to death. Death to many. 16வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பதினாறு ஆக்கினைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஃபார் கண்டம்னேஷன். ஓகே, 18லயும் நாம் அப்படிதான் வாசிக்கிறோம். 18 வாசிக்கலாம். ஒரே மனுஷன் யாரு? ஆதாம். அந்த ஆதாமினாலே வந்த மீறுதல்கள்னால ஆக்கினை இந்த உலகம் முழுவதும். பாருங்க, அவன் செஞ்ச ஒரே ஒரு தவறு, he listened to Satan. He listened to the evil thoughts. He listened to the um, evil thinking. அந்த மாதிரியாக அவன் இருந்ததுனால அவன் மூலமா இந்த உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ளாக அடிமையாய் மாட்டிக்கொண்டது. நாம் எந்த மாதிரியான சத்தத்தை நாம கேட்கிறோம்? நம்ம நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். we are using lot of electronic gadgets. we are listening to lot of people. நிறைய பேர்கிட்ட பேசுறோம், நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்றோம். என்ன மாதிரியான சத்தத்தை நம்ம விரும்பி கேட்கிறவர்களாக இருக்கிறோம்? ஆதாம் அவனுடைய மகிமையை இழந்து போனான். அதாவது அவனுடைய வாசனையை, தேவனுடைய மகிமையை அவன் இழந்து போனவனாய் இருக்கிறான். இரண்டாவது காரியம், சவுலை பத்தி நமக்கு தெரியும். சவுலுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 சாமுவேல் 15-16. நாளை நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உங்களுக்கு அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ணக்கடமாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கையில் நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டியபடினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தினார். ஆமென். இங்க ஆண்டவர் ஒரு பெரிய பர்பஸ்க்காக சவுலை உயர்த்துறார். நான் உனக்கு ஒருத்தனை காட்டுவேன், அவனை அனாயிண்ட் பண்ணு அப்படின்ட்டு சாமுவேல்கிட்ட தேவன் சொல்லுகிறார். வாட் இஸ் ஹிஸ் கிரேட் பர்பஸ்? என்ன பர்பஸ்க்காக சாமுவேலை ஆண்டவர் போய் சவுலை போய் அனாயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாருன்னா இங்க தெளிவா சொல்லுது. he will rescue them from Philistines. ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். are we looking at that purpose? நம்ம அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் பண்றோமா? 10வது அதிகாரம் 15-16 வசனம் வாசிக்கலாம். ஒன்னு சாமுவேல் 10ஆம் அதிகாரம். ஆமென். இங்க அனாயிண்ட் பண்றதை பத்தி ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு. ஐம் நாட் ஷுர், 15 நினைக்கிறேன். 15ஆம் இல்ல 15ல ஆண்டவர் ரொம்ப வெசனாப்படுறார். அதுக்கு முன்பதாக அவனை அனாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு
ஆண்டவர் வந்து சாமுவேலுக்கு வந்து கட்டளையிடுறாரு. அதன்படியாகவே சாமுவேல் வந்து சவுலை வந்து அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். சவுல் ராஜாவானான். ஆனா ராஜா ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு? நம்ம 15வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 10, 11. ஆமென். பாருங்க, சவுல் ஆண்டவர்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். அவனுக்கு என்று ஒரு பெரிய பர்பஸ் ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஆனா he lost his fragrance. அந்த வாசனை அவன் இழந்து போயிட்டான். அவன் இழந்து போனதுனால ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஏன் ராஜா வாக்குனே அப்படின்ற மாதிரி அவர் தேவன் வந்து வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் எப்படி நான் வந்து பிரேம படைச்சேன், அவன் வந்து அவனுக்குன்னு நான் ஒரு பர்பஸ் செட் பண்ணேன், பிரேம் வந்து அந்த நோக்கத்தை வந்து நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாரா? நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்ப்போம். ஆர் வி டூயிங் த லார்ட்ஸ் பர்பஸ்? நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம் அந்த நோக்கத்தை பார்த்து நம்ம செய்கிறோமா, இல்ல சவுல போல கீழ்ப்படியாதவனாக மாறி போனோமா? 1 சாமுவேல் 15:22. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் தான் நம்ம முக்கியம். நம்ம கொண்டு வர சாக்ரிஃபைஸோ, நம்ம கொண்டு வர ப்ரைஸஸோ, அது அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. கீழ்ப்படிதல் ஆண்டவர் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறார். இங்கே சவுலுடைய வாசனை அவனுடைய கீழ்ப்படியாததுனாலே அவனை விட்டு எடுபட்டது. அவனோட ஆட்டிடியூட் எப்படியாக இருந்தது? 1 சாமுவேல் 18, 1ஆம் அதிகாரம். ஆமென். போதும். ஸோ இங்கே நம்ம பார்க்கிறோம் இன்னொரு மனிதன், யோனத்தான் வந்து தாவீதை எப்படியாக நேசிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனா சவுல் எப்படியாக தாவீதை வெறுத்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவன் மேல பயங்கர கோபம். என்ன கோபம்? தாவீது கொன்றது 1000. சாரி, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு மக்கள் வந்து அங்க சொல்லும் பொழுது சவுலுக்கு வந்து பயங்கர கோபம் வருது. மற்றவங்க நம்மளை வந்து மற்றவங்க மற்றவங்க வந்து உயரும் பொழுது, மற்றவர்கள் ஒருத்தரை வந்து உயர்த்தும் பொழுது நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? ஹவ் இஸ் அவர் ஆட்டிடியூட்? ஜூதாஸ் காரியத்தை பத்தி நமக்கு தெரியும். தேவனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு அற்புதமான ஒரு வழிநடத்தல், அற்புதமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் யூதாஸ் காரியத்துக்கு கிடைச்சது. ஆனா அவன் எதை நோக்கி போனான்? 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டவனா இருந்தான். அதாவது காசுக்கு பின்னாடி அவன் போனவனா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம எப்படி நம்மளோட மணியை ஹேண்டில் பண்றோம்? ஆர் வி சேசிங் மணி? அனனியா சஃபேராவை நம்ம எடுத்துப்போம். ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டிய காரியங்களில் அவங்க கை வச்சதை நம்ம பார்க்கிறோம். அதனால அவங்க அந்த நிமிஷமே மரிச்சு போயிட்டாங்கன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நம்மளுடைய வாசனை எப்படியாக இருக்கிறது? அந்த
பரிமள தைலம் இந்த ரூம் ஃபுல்லா நிரப்புனது மாதிரி இருக்கா, இல்ல நம்மளுடைய வாசனை வந்து செத்த ஈக்கள்னாலே உள்ள போய் நாற்றம் எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்குதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். தானியேலுடைய வாழ்க்கையில தானியேல் 1:8 ஆமென். He had a determination. என்ன நான் தீட்டுப்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கர டிட்டர்மின்டா தானியேல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த விதமான தவறான காரியங்களிலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு தானியேல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சாப்பாடு, அவன் தானியேல் நினைச்சிருந்தா ராஜ போகம்பா, நல்ல ராஜ சாப்பாடு. அஹ், எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அந்த மாதிரியான சாப்பாடு கிடைக்காது. ஆனா ஒரு அடிமையானவனுக்கு அங்க கிடைக்கக்கூடியது ஒரு ராஜ விருந்து. ஆனா அந்த ராஜ விருந்தை வந்து தானியேல் ஹி இஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். How is our fragrance? Is it pleasing to the Lord? நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் தானியேலை போல இவன் வந்து எந்த விதத்திலையும் தீட்டுப்படுத்தாம வாழ்றான் அப்படின்னு தேவன் சொல்ல முடியுமா? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பத்தி நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் வைராக்கியமாய் நின்றார்கள் என்று நாம் வேதத்துல வாசிச்சிருக்கோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நீங்க வைராக்கியமா இருக்கீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் வந்து யாரையும் நான் வணங்க மாட்டேன், ஐ வில் ப்ளீஸ் ஒன்லி டு த லார்ட் அப்படின்னு நம்ம இருக்கோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்ம நிறைய ஆஃபீஸ், ஸ்கூல் ட்ரிப்பு, இந்த மாதிரி ஆஃபீஸில் ட்ரிப்ஸ், இந்த மாதிரி வெளியே போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டைமில் மக்கள் நிறைய பாடல்கள் பாடுவாங்க, சினிமா சாங்ஸ் கேட்பாங்க, பயங்கர சத்தமாக இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம தேவன் தேவனுக்கு ஏற்ற வாசனை உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமான்னு நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்த ஒரு காரியம், நம்பர்ஸ், என்னாகும் 25 10, 13, 10 to 13 ஆம். ஆமென். இங்கே ஃபினெகாஸை பற்றி நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செஞ்சாருன்னு நமக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது பக்தி வைராக்கியம் அவனிடத்துல காணப்பட்டது என்று ஆண்டவரே சொல்றார். பக்தி வைராக்கியம் காட்டினதுனாலே யாருடைய கோபம் திரும்பிச்சான்? ஆண்டவருடைய கோபமே திரும்பினது என்று நாம் வாசிக்கிறோம். நம்மளுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கு?
நம்மளுடைய ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்கு, நம்மளுடைய பெர்ஃப்யூம் எப்படி இருக்கு, அஹ், அது வந்து ஆண்டவருக்கு சுகந்த வாசனையா இருக்கா, இல்ல நாறிப்போன தைலம் போல இருக்கிறா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இன்னொரு வாட்டி வாசிப்போம். 13ஆம் வசனம். ஆமென். அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் நித்திய ஆசாரியம். நம்மளையும் ஆண்டவர் பார்த்து ஆசாரியர்கள் தான் சொல்றார். ஆனா ஆர் வி லைக் தட்? நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆசாரியர்களை போல இருக்கிறோமா? ஆர் வி லைக் பிரீஸ்ட்? நம்மை நித்தியமா தான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. நம்மளுடைய கேரக்டர்ஸ் எப்படி வெளிப்படுத்துது? நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம், நம்ம ஆஃபீஸில் எப்படி இருக்கோம், நம்மளோட ப்ரைவேட் டைம் அங்கே நம்ம எப்படி இருக்கோம்? ஆர் வி ரெடி டு கில் எனி டெம்டேஷன்ஸ் தட் இஸ் கம்மிங் டு அஸ்? எப்படிப்பட்ட சோதனை நம்மக்கிட்ட வந்தாலும் இதை நான் ஜெயித்து அந்த பழைய மனுஷனை வந்து அழித்து போடுவேன் அப்படின்னு வைராக்கியமா நம்மனால சொல்ல முடியுமா? அந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி சிறக்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த செய்திக்கு தலைப்பு இருக்கக்கூடிய வசனம் 2 கொரிந்தியர். இந்த செய்திக்கு தலைப்பு கொடுக்கணும்னா இந்த வசனத்தை தான் நம்ம சொல்லலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இங்கிலீஷ்ல நம்ம இப்படி வாசிக்கிறோம், அவர் லைவ்ஸ் ஆர் கிரைஸ்ட் லைக் ஃப்ராக்ரன்ஸ் ரைசிங் அப் டு காட். இல்லை இன்னொரு வெர்ஷன்ல ESVல நம்ம இப்படி வாசிக்கிறோம், ஃபார் வி ஆர் தி அரோமா ஆஃப் கிரைஸ்ட் டு காட். நம்மளுடைய வாசனை எப்படியாக இருக்குது? ஆர் வி அரோமா ஆஃப் கிரைஸ்ட் டு காட்? நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே கிறிஸ்துவை போல வெளிப்படுத்துகிறோமா? கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்ப்போம். இந்த ஃப்ராக்ரன்ஸ் இல்லை பெர்ஃப்யூம் செய்யறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஆயில். ஸோ ஆயில் எதுலேருந்து வருது? பூவு. பூ. ஸோ இந்த ஃப்ராக்ரன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஆண்டவர் வந்து எக்ஸோடஸில் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சு பாருங்க. ஐ வில் கிவ் யூ த ரெஃபரன்ஸ். ஆ 30 30வது அதிகாரம் 22 இருந்து 33வது வசனத்தில் வாசிக்கும்போது அந்த பரிசுத்த எண்ணெய், அனாயிண்டிங் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு மோசைக்கு தேவன் கட்டளையிடுறார். ஸோ அவ்வளோ ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப கேர்ஃபுல்லா, ஸ்பைசஸ்ல இருந்து ஃப்ரூட்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த காரியங்களை வைத்து தான் இந்த அனாயிண்டிங் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு
ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுற காரியம் இதுதான். உன்னிடத்துல இருந்து என்ன வாசனை வருது? வெதர் இட் இஸ் ப்ளீசிங் டு த லார்ட். கலேஷியன்ஸ் 5வது அதிகாரம் இன்னைக்கு ஆம், தினேஷ் பிரதர் எடுக்கும் பொழுது அதை சொன்னாரு. 5வது அதிகாரம் 22ல இருந்து நம்ம வாசிப்போமானால் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆவியின் கனிகளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? நம்மளுடைய வாசனை இது வெளிப்படுத்துதா? ஆர்வி நம்மளுடைய லைஃப்ல அன்பு செலுத்துறோமா? யார மாதிரி? கிறிஸ்துவை போல. நம்ம அந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுப்போம். கிறிஸ்துவை போல நாம் வெளிப்படுத்துகிறோமா? அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? நீடிய சாந்தத்தை நம்ம வெளிப்படுத்துறோமா? பொறுமையை வெளிப்படுத்துறோமா? இதை நாம் சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்கள். இது ஒரு முக்கியமான கட்டம். கடைசி காலத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஆண்டவர் எப்ப வேணாலும் நம்மை அழைக்கும்படியாக பூவுலகத்துல இறங்கி வர்றதற்கு அவர் ரெடியா இருக்கு. ஆனா நம்மளுடைய வாசனை எப்படியாக இருக்கிறது? ஆர் வி அரோமா டு அரோமா ஆஃப் கிரைஸ்ட் டு காட்? நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம் என்று நம்மளால சொல்ல முடியுமா? இஸ் இட் பிளீசிங் டு த லார்ட்? நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்படியாக இருக்கிறதா? நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் அப்படியாக இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் நாம் வாசிக்கலாம். 38 வருஷமா ஒரு மனுஷன் வியாதியோடு அவன் கடந்தான். அதை தொடர்ந்து நம்ம வாசிப்போம் 8ஆம் வசனம் வரைக்கும். ஆமென். இங்க நம்ம பார்க்கிறோம், 38 வருஷமா அவன் வியாதினாலே கஷ்டப்பட்டுட்டு, யாருமே என்னை கொண்டு போய் அந்த பெதஸ்தா குளத்துல என்னை விடல, நான் போறதுக்குள்ள ஒருத்தர் முந்திக்கிறாரு அப்படின்லாம் அவர் சொல்றத நம்ம பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, நீ சொஸ்தமாக விரும்புறாயா அப்படின்னு ஒன்னு அவன் ஆமா அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவனை சொஸ்தமாக்குறாரு. 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். ஆமென். ஆண்டவர் அவனை சொஸ்தமாக்குறாரு, ஹீல் பண்றாரு. லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹீலிங் தட் மேன் who suffered for last 38 years. 38 இயர்ஸா அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஆண்டவர் அற்புதமாய் அவனை தேடி அவனை ஹீல் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மையும் ஆண்டவர் 38 வருஷமா இல்ல 18 வருஷமா இல்ல 10 வருஷமா கஷ்டத்துல இருந்த உங்களையும் என்னையும் தேடி நம்மை குணமாக்கினார். நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நம்மளுடைய வாசனை எப்படியாக இருக்கிறது? இஸ் இட் பிளீசிங் டு த லார்ட் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்ப்போம். இது அதோட முடியல. 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 14ஆம் வசனம். ஆமென். பயங்கரமான ஒரு வார்னிங் பிரியமானவர்களே. அவன் எங்க இருந்தான்?
எங்க இருந்தான்னு வேதத்துல அங்க போட்டிருக்கு. தேவாலயத்துல தான் இருக்கிறான். சொஸ்தமாயிட்டான், தேவாலயத்துல தான் அவன் இருக்கிறான். ஸோ நிறைய நேரம் நம்மளும் அப்படிதான் இருக்கும். We are healed, we are saved, we are so happy, we are in the church. பட் அங்க ஒரு குறை இருக்கு. ஆண்டவர் வந்து சுட்டி காக்குறாரு. நீ சொஸ்தமானதெல்லாம் கரெக்டு, நீ என்னை ஏற்றுக்கொண்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா. அதிக கேடு உனக்கு எதுவும் வராதபடி நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. பாவம் செய்யாத. பாவம் என்னன்னு நம்ம லிஸ்ட் போட்டோம்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து வேலிடேட் பண்ணி பார்க்கணும். ஆர் வி ரைட் பிஃபோர் த லார்ட்? ஆர் வி ரைட் பிஃபோர் த லார்ட்? அவனை வந்து ஆண்டவர் வந்து தேவாலயத்துல தான் பார்த்தாரு. அவன் சொஸ்தமாயிட்டான், ரொம்ப சந்தோஷம். அவன் வந்து வர்ஷிப்லாம் அட்டன் பண்றான். ஆனா பாவம் அப்படியே இருந்துச்சுன்னா என்னப்பா? அதிக கேடு ஒன்றும் வராதபடி கேர்ஃபுல்லா இரு, இனி பாவம் செய்யாத. இது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை. நான் கமிட் பண்ணியிருக்கேன் எல்லாமே நம்ம சொல்லலாம். பட் ஆனா பாவத்துல விழுந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதிக கேடான காரியங்கள் நமக்கு வரும். அந்த 2 கொரிந்தியர் 2 அந்த வசனத்தை நம்ம திரும்பவுமாய் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2 14-15 வசனம். Amen. So today's message is the Lord is asking each and every one of us who is in the church, who is being healed by the Lord. He is asking to each and every one of us. நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, are we aroma of Christ to the Lord? நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் நாம் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்ப்போம். நற்கந்தம்னா அந்த எப்படி அந்த பரிமள தைலம் அது திறந்த உடனே அது வந்து அந்த வீடு முழுவதும் வாசனையால நிரப்பப்பட்டுச்சோ, அப்படிதான் நம்ம போற இடம் எல்லாம் அந்த வாசனை ஸ்ப்ரெட் ஆகணும். கிறிஸ்துவினுடைய குணநலங்கள், கிறிஸ்துவனுடைய சிந்தை, கிறிஸ்துவனுடைய நோக்கம் இதெல்லாம் வெளிப்படுத்தணும். அது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலையாக அது இருக்கும். இப்படிப்பட்ட சிந்தையை தேவன் நமக்கு தந்ததற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த சிந்தையோடு நாம் இன்னும் கிறிஸ்துவிலே பலப்பட்டு தேவனை நாம் அதிகமாய் நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்மளுடைய டீட்ஸ் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. நாம் ஜெபம் பண்ணுவோம், ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளை தேவனை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறதற்கு எல்லளவும் எங்களிடத்துல தகுதி இல்லை ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல நாங்கள் எப்படியப்பா நாங்கள் வந்து நிற்போம்? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே எங்களுக்காக இந்த பூலகத்திலே வந்து எங்களுடைய பாவங்களை சுமந்து எங்களுடைய பாவக்கரைகளை அவர் கழுவினதற்காக எங்களை கர்த்தாவே தம்முடைய சொந்த ரத்தம் கொண்டு எங்களை கழுவினதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறீர் கர்த்தாவே. மரியாளை நாங்கள் பார்க்கிறோம். அவள் கொண்டு வந்து உம்முடைய பாதத்துல, உம்முடைய சிரசில அதை உடைக்கும் பொழுது அந்த வீடு முழுவதும் கர்த்தாவே வாசனையினால நிரப்பப்பட்டது. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க தேவன் உதவி செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்களும் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேகரை நாங்கள் கிறிஸ்துவ அண்டையிலே எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக கொண்டு வர தேவன் இரக்கம் பாராட்டும். இதை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எனக்கும்
தேவன் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இனி வரக்கூடிய காலங்கள் பொல்லாததா இருக்கிறதுனால நாங்கள் எச்சரிக்கையோடு கர்த்தாவே நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, 38 வருஷமாய் வியாதியில கிடந்த அவன் அவன் சபையில தான், கோயில்ல தான், தேவாலயத்துல தான் அவன் இருந்ததை நாங்கள் வாசிச்சோம். ஆனா உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்கு தம்பி என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல, கர்த்தாவே, எங்களிடத்துல இருக்கக்கூடிய குறைவுகளை தேவன் தயவாய் நீக்கி போடும். கர்த்தாவே, எங்களை மன்னியும். நீ வரக்கூடிய காலங்களில நாங்கள் இன்னும் அதிகமாய் நற்கந்தம் வீசக்கூடியவர்களாய் கர்த்தாவே வளர எங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களை வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்முடன் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.